அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது லைக் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம விக்னேஷ் சிவனோடைய டிரெக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் நம்ம பிரதீப் ரங்கநாதன், கிருத்திக் ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு இந்த ஒரு படம் தான் வெளிவரப்போகுது இந்த மாதம். எப்போன்னு தெரியல, April 10th தான் நினைக்கிறேன். April 10th சம்திங். ஸோ இந்த ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க, பார்த்துட்டு வந்துடும். டெக்னிக்கல் ரிலேஷன்ஸில் எப்படியுமே அது இருக்குமே, எப்போயுமே ஒரு அப்டேட் வரும்போது எதிர்பார்த்துருக்க ஒரு அப்டேட் எப்போயாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும், பல பிரச்சனைக்கு இது எல்லாத்துக்கும் வரும். அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ் பண்ணாங்க 2 hours கழிச்சு. ஸோ அதுதான் இந்த ட்ரெய்லர் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ பார்த்துட்டு வந்துடுற நம்ம மக்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர். நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் கைக்கு கிடச்சிடுங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் எல்லாம். இன்னொரு பக்கம் பக்கத்தில் லைக் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ உள்ள நாங்கள் போக போகிறோம் மக்களே. ஸோ வாங்க, 3, 2, 1 and here we go. நம்ம லைஃப்ல இதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லும். ஏன்னா ஆப் ஆண்டவ மாதிரி. லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு Hi Lo, this is White Boss Singh. நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லேயே இல்லையா சார்? இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைவாசி சமூக வலைத்தளங்களின் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. அந்த பையன் அது சோபா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக், ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா, எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். பிரேக்கப். லைக்குக்கு என்ன தீமா தெரியும்? லைக்குக்கு எல்லாம் தெரியுமா? வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. உனக்கு நான் தான் கரெக்ட்னு. ஒன்னு தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. ஜாலி பிரபு. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தாண்டா தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இரு விட்டு வேணான விட்டு போலாம்ல வாஸ். போயிடு. நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? ஒரு ஹார்ட்டோட வேலைய எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். ஓகே, பார்த்துட்டோம். ஆனால் எனக்கு என்னன்னா எல்லாம் ஓகே தான். எல்லாம் ஓகே. எல்லாம் ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் வந்து பக்கவான வச்சிருக்காரு. இதெல்லாம் ஓகே தான். எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் வர காமெடி சரியாக கனெக்ட் ஆச்சுன்னா படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். இல்லைனா யூ திங்க் மோர். ஆனால் 50-50 தான். எனக்கு அந்த படம் வந்து என்ன சொல்கிறது, ட்ரெய்லர் வைஸ் நல்லா இருக்கு, நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது, புது கான்செப்டாகவும் இருக்குது. 2040 எப்படியான அந்த லவ் எப்படி இருக்க போகுது, ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள யார் உண்மையாக இருக்கா, யார் சீட் பண்ணுறான்றது வரைக்கும் இந்த டிடெக்டரை வச்சு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதுவும் நம்ம எஸ்.ஜே. சூர்யா தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த டிடெக்டரை. ஸோ அந்த டிடெக்டர் தான் நம்ம பிரதீப்போடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்க போகுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தான் தெரியுது. மேபி த ட்விஸ்டர்ஸ் மெனி திங்ஸ் மைட் பி தேர். பட் எனக்கு இதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அண்ட் ஆரம்பத்தில் அவர் சொன்னார்ல, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல, அவருடைய கம்பெனியில் தயாராகும் பொருள் தான் இந்த லவ் டிடெக்டர். ஸோ லைக் டிடெக்டர்.
ஸோ ஆக்சுவலி இட்ஸ் லைக் லவ் டிடெக்டர் தான். இதெல்லாம் அந்த காலத்துலேயே நாங்கள் பார்த்துருப்போம், லவ் மீட்டர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபேக்காக இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் எப்படி வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் விக்னேஷ் சிவனோட இந்த படைப்புக்கான வெற்றி வந்து மக்களோட கையில் தாண்டி இந்த படத்தோட கையில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து சரியாக போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பல பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த அப்டேட் வந்து. அண்ட் எனக்கு லைக் சர்ப்ரைசிங் அந்த சீமானோடைய அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஸ்டூபிட் பிளேஸில் வந்து அவர் கேட்டார் பாருங்க. ஆனால் எனக்கு இதில் வந்து இந்த டயலாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன், டயலாக்ஸோ காமெடி எல்லாமே சரியாக செட் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக படத்தோடைய வெற்றிக்கு யாருமே தடையாக இருக்க முடியாது. ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து ஒரு ஹேட்ரிக், கம்ப்ளீட்லி ஒரு ஹேட்ரிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பிரதீப் ரங்கநாதன். அண்ட் அவருக்கும் இடையில வந்து அவர் ஒரு டயலாக் வச்சு சொல்லியிருந்தார், அந்த வார்த்தையோடு யூஸ் பண்ணார்ல, அந்த வார்த்தையோடு யூஸ் பண்ணி அந்த வார்த்தையை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை பார்த்துருவீங்க ட்ரெய்லரை ஃபில் பண்ணி சொல்லியிருந்தால டிசைனாக வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஆப்பை வச்சு. முன்னெல்லாம் ஜாதி இதுன்னெல்லாம் வந்து லவ்வை பிரேக்கப் பண்ணாங்க, இப்போல்லாம் ஆப்பை வச்சு லவ்வை பிரேக்கப் பண்ணுறாங்கன்ற டயலாக்லாம் தான் 2040 நடக்க போகும் விஷயங்கள் தான் நமக்கு சிம்பிளாக ஒரு மூவி மோட்டில் காமிச்சிருக்காங்க. அண்ட் லிட்ரலி இல்லை எஸ்ஜே சூர்யா தான் என் பெரிய த்ரெட்டாக இருக்க போகிற லவ் அந்த லைக் மீட்டரை வச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா யோகி பாபுவோடைய இடையில வர அந்த காமெடி. அண்ட் ஈவன் நம்ம ஆனந்தராஜ் பின்னாடி இருக்கார்ல, அவரும் லைக் எஸ்டே சூர்யா பின்னாடி அவரும் இப்போ தான் பார்க்குறாரு, இல்லை பேர்லாம் போட்டிருக்கல. லெட்ஸ் ஹோப் இந்த படம் எப்படி போகும் தெரியலை. நல்ல கான்செப்ட், ஆனால் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். இது வரைக்கும் எல்லா மூவிஸையும் பார்த்துருக்கோம், பட் இட்ஸ் லைக் யூனோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு லவ் மூவி இது. அப்படியெல்லாம் லவ் டிடெக்டர் ரியல் லைஃப்பில் இருந்து எத்தனை பேர் என்ன நடக்கும் இல்லை, நல்ல நேரம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து படத்தோடு நிறுத்திக்கிட்டா பெட்டர். இதெல்லாம் பல பேருக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் ஒருத்தர் வச்சுருக்கதே ரொம்ப கஷ்டம். அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரியல் லைஃப்பில் இருந்தால் ஹவு இட் வில் பி. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட் எனக்கும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், எப்படி இதில் வந்து கனெக்ட் ஆக போகுது. ஈவன் கிருத்தி ஷெட்டி வந்து சிம்பிளி சீட்டிங் டிடெக்டட்னோடனே பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பிரேக்கப்புக்கு வந்து இவர் அலையிற விஷயங்கள், இவருக்கு எப்படியுமே இந்த விஷயங்கள் அத்தப்படியாக இருக்கும் பிரதீப்புக்கு. ஸோ நடிப்பு வைஸ் பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனால் இவருக்கும் கிருத்தி ஷெட்டிக்கும் உள்ள அந்த கனெக்ஷன், அந்த ஒரு லவ் பாண்ட் எப்படி இந்த படத்தில் இருக்க போதும் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கணும். அண்ட் எஸ்டே சூர்யாவுக்கு இவருக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன் வெல் எல்லாம் ஓகே தான். பார்த்தாச்சு இந்த ட்ரெய்லரில் முக்கியமான எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஆனால் அந்த சீமான் சார் வந்தால் தான் அதுவும் கராட்டி மாஸ்டராக. அண்ட் லாஸ்ட் இவர் வந்து அந்த ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போகிற மாதிரி ஒரு இதில் காட்டுறாங்க தான் பாருங்கள். லாஸ்ட்டில் அவர் 2 minutes and 23 seconds நினைக்கிறேன் அவர் வந்து அந்த ஒரு இடத்துக்கு போகிறாரு, சீமானோட இடத்துக்கு. அண்ட் வெல் பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனஸ்ட்டாக சொல்லப்போனால். நான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வச்சுருக்கலை. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது ஆர்வம்லாம் ஒன்றுமே இருக்கலை, நான் அப்படியே வச்சுட்டேன். சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காம இருந்தது நல்லாயிருக்கும். ஸோ எதிர்பார்க்காம விட்டனால மேபி எனக்கு கனெக்ட் ஆச்சு, நல்லா ஒரு இது பார்க்கும்போது. படத்துக்கான வெற்றி மக்களோட கையிலையும் இருக்குது, படத்தோடைய நம்பிக்கையும் இருக்குது நம்ம விக்னேஷ் சிவனால். ஸோ அவரும் எப்படி பண்ணியிருக்கான்றது தான். அண்ட் லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட்டாக காத்து வக்கலன்ற கதை தான் நினைக்கிறேன், அதுவுமே அவ்வளோவா போகலை. நானும் அப்படி வந்து சரியாக போன ஒரு ஃபிலிம் அண்ட் போடியெல்லாம் அதெல்லாம் நல்ல படங்கள் தான். ஸோ இப்போ இப்படி ஒரு கான்செப்டில் படம் தந்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆன் April 10th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்டு அவ்வளோதான், இல்லை சொல்லி முடிச்சுட்டேன். இதை தாண்டி எதுவுமே இல்லை. உங்களுக்கு அப்படியே இந்த ட்ரெய்லர் பிடிச்ச விஷயங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ அடுத்த ஒரு புதிய ஒரு வீடியோட உங்கள் எல்லோரும் மறுபடியும் சந்திப்பேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு எண்டிங் நோட்டாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டன் எழுத்துக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் கைகளில் கிடைத்துவிடும். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அண்ட் இனி வர அப்டேட்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோடய நேரத்துக்கு ஏற்றாப்பில் நான் வந்து வீடியோ பண்ணி உங்கள் எல்லாருக்கும் தருவேன். ஸோ இந்த ஃபேமிலியில் நீங்களும் சேர்ந்து என் கூட பயணிக்கலாம். அந்த விஷயத்தை சொல்லி வச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோ உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.